வணக்கம் நண்பர்களே. வீட்டில் பூந்தொட்டி ஒன்று வச்சுருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா புல் நிறைய ஆயிடுச்சு. இந்த புல்லெல்லாம் தூக்கி போட்டு நல்லா பொடிங்க எடுத்துகிட்டு ஒரு ரோஜா செடி வாங்கியிருக்கேன். அதை நட்ட போகிறேங்க. எப்படின்னு பார்த்துடலாமா? ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டு முடிச்சாச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மண்ணை கொஞ்சம் தோண்டியாச்சு. இப்போ ரோஜா செடியை டேரெக்டாக வச்சு விட்டுற வேண்டியதான். அந்த இது மட்டும் பிச்சுக்கிற வேண்டியதான். அந்த கவர் நமக்கு தேவையில்ல. இப்படி கூட வைக்கலாம், ஆனால் வேண்டாம், தேவையில்லை, மக்கத்தான் செய்யும். அந்த கவர் தூக்கி போட்டுருங்க. அவ்வளோதான். இதை நல்லா உடச்சி விட்டுக்கிற வேண்டியதான். அவ்வளோதாங்க. அந்த உடச்சி விட்ருங்க. நல்லாவே எல்லாமே ஃபுல்லாகவே உடச்சி விட்டுறணும். உடச்சி விட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி விட்டுற வேண்டியதான். அவ்வளோதான். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் டெய்லி தண்ணி விடணும். அதுக்கடுத்து இதுக்கு கொஞ்சம் உரம் வைக்கணும். உரம் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், செம்மையாக வளரும். அது இந்த டைம் கொஞ்சம் மழை வந்துக்கு இருந்துச்சு. ஸோ ஈஸியாக உங்களுக்கு சல்லுன்னு வந்துடும். ஃபுல்லாக அப்படியே அணை கட்டிக்க வேண்டியதான். அவ்வளோதாங்க. ரோஸு ரெடி. மொட்டு இருக்கா, பூ இருக்கா, சின்னதாக பூ இருக்கும். நல்லா பரப்பியாச்சு. இதில் இப்போ தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிட வேண்டியதான். அந்த தெளிச்சு விட்டாச்சா, சூப்பராக இருக்கா, நச்சுன்னு இருக்குது. இனிமேல் பார்த்திங்கன்னா செம்மையாக பூ பூக்கும், நல்லா வளர்ந்துடும். ஏன்னா இது மழை டைம். ஸோ நல்லா செம்மையாக வளரும். இதுக்கு கொஞ்சோண்டு உரம் மட்டும் வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், செம்மையாக பட்டையை கிளப்பும். ஓகே நண்பர்களே, மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், டாட்டா, பை பை, சி யூ.